ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயின் அப்டேட், அதாவது கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் அப்டேட் பற்றியும், அதே மாதிரி என்னென்ன காயின்ஸ்லாம் எத்தனை பர்சன்டேஜ் அப்பா இருக்குது, ஆல்ட் காயின்ஸ்லாம் எதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டாவும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயினுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிக்கலாம். 100K வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு புல் ரன் டைமும் ஒரு ஆல் டைம் ஹை வந்து பிட்காயின் வந்து க்ரியேட் பண்ணோம். லாஸ்ட் புல் ரன் தான் ஒரு மிகப்பெரிய மூவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த புல் ரன் 100K வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கிரிப்டோ அடாப்ஷன் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. சரியா, ஒவ்வொரு புல் ரன்னுக்கும் பிட்காயின் வந்து அப் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கே தவிர டவுன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும்தான் மார்க்கெட்டில் எடுக்குது. ஸோ 2020-21 $69,000 வரைக்கும் ஆல் டைம் ஹை வந்து போச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு $15,000 வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு பயங்கரமான ஒரு அக்குமுலேஷன் நடந்து இன்றைக்கி வந்து 100K தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நெவர் ஸ்டாப் அப்படின்னே சொல்லிக்கலாம். எந்த ஒரு நெகட்டிவ் சைனும் மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆகலை. கிளியராக வந்து 90 டிகிரியில் வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 90 டிகிரி மூவ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வின், அதாவது யூஎஸ்லேருந்து வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா ஓப்பனாக வந்து ஒரு நாட்டோட பிரதமரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாருன்னா எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி கூட ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பிட்காயின் வந்து 100K ரீச் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி பிட்காயினும் வந்து கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது. சரியா, ஸோ அதே மாதிரி சிசெட், ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய கைகள் கிரிப்டோவில், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாலே ஒரு பெரிய மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து $1,00,000 போகாது அப்படின்னு வந்து பீட்டர் ஷெரீஃப், ஸோ இவர் வந்து கோல்டு சப்போர்ட்டர், ஸோ அப்படி போட்டிருந்தார். ஸோ அவரே வந்து ட்ரோல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிட்காயின் அவர் வந்து நிறைய அகெயின் வாங்கி ஹோல்டு பண்ணல, நான் வச்சுருக்கதை அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ $1,00,000 கீழே போச்சுன்னா ஸ்லாப் யுவர் செல்ஃப், பிட்காயினை செல் பண்ணிக்கலாம், ஸ்லாப் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் பிட்காயின் வந்து இன்னும் நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காரு. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்லவே வேண்டாம். பிட்காயின் வந்து 100K டச் ஆனதை நிறைய பேர், எல்லா பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா, அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட். சரி, ஓகே, நம்ம டாப்பிக்கில் வருவோம். ஆல்ட் காயின் என்ன கண்டிஷனில் இருக்குது? ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ட் காயின்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும். ஸோ இதில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் டாமினன்ஸ் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் ஆல்ட் காயின்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். சரியா, டவுன் ஆகிருக்கும், ஆர் வந்து பெருசாக மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிட்காயின் மூமெண்ட். பிட்காயின் பயங்கரமான மூமெண்ட் வருதுன்னா எப்போவுமே யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆல்ட் காயின்ஸில் உள்ள ஃபண்டு கொஞ்சம் செல் பண்ணி பிட்காயினில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டு ஃப்ளோ வந்து மாறி நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ எப்போ நல்லா மூவ் ஆகணும்னா அந்த டாமினன்ஸ் வந்து கண்டினியூஸாக டவுன் ஆகணும். ஸோ பிட்காயின் வந்து சைடுவேல இருந்தாலோ, அது பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் சின்ன அப் ட்ரெண்டில் இருந்தாலோ, ஸோ அந்த டைம்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ அந்த டாமினன்ஸ் வந்து கீழே வரையும் ஃபால் ஆச்சு, இருந்தாலும் இப்போ உள்ள கண்டிஷன் படி கொஞ்சம் ரிவர்சல் ஆகி தான் நிற்கிது. ஸோ மேபி எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி, யார் கேட்குற மாதிரி போன புல் மார்க்கெட் மாதிரியே இந்த புல் மார்க்கெட்லேயும் ட்ராப் வருமானா மேபி வர்றதுக்கான பாசிபிலிட்டி வரலாம், வராமலும் போகலாம். இதெல்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ட்ராப்னா ஒன்றும் இல்லை, சடனாக வந்து கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ்லாம் டவுன் ஆகி திரும்ப வந்து ரிவர்சல் ஆகி போகும். வித்தின் ஃபியூ டேஸ்லேயோ ஆர் 1 வீக்லேயோ சடனாக ரிவர்சல் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அது நடந்துச்சுன்னா மேபி ஒரு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, இருக்க காயின்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் போன வீடியோலே தெளிவாக வந்து சொல்லிட்டேன். சரியா, ஸோ அந்த டாமினன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஆல்ட் காயின்ஸோட மூமெண்ட் வந்து இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆல்ட் காயின்ஸ்லாம் இப்போ வந்து கரண்டாக வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, எதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ பபிள்ஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து டாப்பில் போய் நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சு காயின்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேற்றுள்ள வீடியோவில் ஒருத்தர் வந்து நான் 4 ஆல்ட் காயின்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பைனான்ஸ் காயின்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம வந்து அப்படி பர்டிகுலராக ஒரு எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது கிடையாது, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதில் உள்ள காயின்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் உள்ள மந்த்லி ரிட்டன், சரியா, இயர்லி ரிட்டன் பார்த்தா இப்போதைக்கு பெருசாக யூஸ் இல்லை. மந்த்லி ரிட்டன் இப்போ 1 மந்தில் என்னென்ன காயின்ஸ் வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் கம்மியாக ரிட்டன் கொடுத்தது இப்போ தான் ரிவர்சல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற தெரிகிற காயின்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணி அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதில் நல்ல காயின்ஸை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா அப்பாகி போயிட்டு இதே மாதிரி 500%, 400%லாம் வந்து அப்பாகி போயிடுச்சு அப்படின்னா அந்த காயின்ஸில் வந்து சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எடுக்கலைன்னா விட்டுருங்க. ஏன்னா நிறைய ஆல்ட் காயின்ஸுங்க, ஆயிரக்கணக்கான ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஓரளவு நம்ம டாப் 100, 200 காயின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும். சரியா, ஓரளவு நல்ல காயின்ஸ் தான் அந்த லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வேறு காயின்ஸ் கூட பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சைட்டு கியூ காயின், பைபிட், கேட்டு, ஸோ இது ஒரு 10 எக்ஸ்சேஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 எக்ஸ்சேஞ்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டு 2 எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேங்க் வைஸாக நீங்கள் காயின் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டாப் 100, அதே மாதிரி 100லேருந்து 200. ஸோ ரொம்பலாம் வந்து காயின்ஸ் வந்து போகாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அப் டு 500 காயின்ஸ் வரைக்கும் அனலைஸ் பண்ணலாம். அது தாண்டிலாம் வந்து போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப வால்யூம் குறைஞ்ச காயின்ஸ்லாம் வாங்குறதுல ரிஸ்க் வந்து இருக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு கிரிப்டோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பை வந்து மஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் இருக்குது, ஒரு டிஸ்கஷன் குரூப் இருக்குது. டிஸ்கஷன் குரூப்பில் பிகினர்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நம்ம என்னோட நேம்லேயோ வந்து வேறு எதுவும் யூடியூபர்ஸ் நேம்லேயோலாம் வந்து உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டிய நிறைய விஷயங்களில் ஸ்கேம்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்க ஜஸ்ட் வந்து சேனலில் வந்து ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க. சரியா, இப்போ அதே மாதிரி டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்க, புதுசாக யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து யாருக்கும் பர்சனல் மெசேஜ் வந்து பண்ணாதீங்க. சரியா, உங்களை தேடி ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணாலே நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு தான் வராங்க அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. புல் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறத எதுவும் ஸ்கேமர்ஸ்ட்டை கொண்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.